சோத்துலையும் அடி வாங்கியாச்சு, சேத்துலையும் அடி வாங்கியாச்சு அப்படிங்கிற நிலைமையில் இன்னைக்கு இருக்கிறது யாரு அப்படின்னா அமைச்சர் பொன்முடி அவர்கள். பொன்முடி அவர்கள் இப்போ விழுப்புரத்துக்கு போகும்போது நடந்த ஒரு பிரச்சனையை என்ன அப்படின்றத அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அமைச்சர் பொன்முடி மீது சேற்ற வாரி இறைச்ச மக்கள், கலெக்டரையும் விடலை, எல்லார் மீது நடந்த இந்த ஒரு சம்பவத்தின் பின்னணி என்ன, விழுப்புரத்தில் நடந்த இந்த பரபரப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். ஏற்கனவே பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட, கனமழையால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்ட மக்கள் வெள்ளத்தில் மூழ்கி ரொம்ப பெரிய இன்னல்களுக்கு ஆளானாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது அந்த மக்கள் கடும் அவதியில் இருக்கிற இந்த சூழ்நிலையில் தான் வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்வதற்காக அமைச்சர் பொன்முடி, அவரோட மகன் முன்னாள் எம்பியுமான கௌதம் சிகாமணி இருக்காருங்க இல்லையா, அவர், கலெக்டர் பழனி இப்படிங்கிற எல்லாருமே அங்கே போயிருக்கிறாங்க. அவங்க எல்லார் மீதும் ஒன்றா சேர்த்த வாரி இறைச்சிட்டாங்க. இது பெரும் பரபரப்பை ஏற்பட்டுச்சு. வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயலால் சென்னை உட்பட பல தமிழக மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா வட தமிழகத்தில் முக்கியமாக கனமழை பெஞ்சுது. இந்த புயல் கரையை கடந்ததாலுமே கூட இன்னும் வெள்ளத்திலிருந்து மக்கள் மீண்டு வெளியே வரல. இதனால் பல மாவட்டங்களில் வெள்ளம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதோடைய தாக்கம் இன்னுமே மக்களிடமிருந்து போகலை. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் வெள்ளத்தில் மக்கள் மூழ்கிக்கிற இந்த நிலைமையில் விழுப்புரம் மாவட்டத்தில் மயிலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 51 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்துச்சு. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், கோயிலனூர், நன்னாட்டம்பாளையம், பஞ்சமாதேவி, கல்பட்டு, பிடாகம், குச்சிப்பாளையம், பேரங்கியூர், நன்னாடு, பெரும்பாக்கம், காணை, மாம்பழப்பட்டு, காங்கேயனூர், செஞ்சி, மேம்மலையனூர், வானூர் இப்படிங்கிற சுற்று வட்டார இடங்கள்லையுமே மழை நீர் தேங்கிச்சு. விழுப்புரம் மாவட்டம் எங்கு பார்த்தாலுமே வெள்ள காடா காட்சியளிச்சுட்டு இருந்த இந்த நேரத்தில், வீடுகள் கடைகள் வெள்ளத்தில் மூழ்கி இருந்த இந்த நேரத்தில், மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில், பல இடங்கள் குட்டி தீவு போல காட்சியளிச்சிட்டு இருந்த இந்த நேரத்தில், மேலும் விளைநிலங்கள் மழை நீரால புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தின இந்த நேரத்தில், இன்னும் மழை நீர் வெளியேறாததால பொதுமக்கள் தொடர்ந்து அவதிப்பட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வெள்ளத்தோட பாதிப்பை என்ன நடந்திருக்குன்னு பார்க்கறதுக்காக பொதுமக்கள் போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நம்மளுடைய வெள்ள ஆய்வு மற்றும் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமைச்சர் பொன்முடி அங்கே போயிருக்காரு. வேற வழி இல்லையே, இப்போ போய்த்தானே ஆகணும். இதுக்கு முன்னாடி போகாதவங்க அட்லீஸ்ட் இப்போ இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்கும்போதாவது போய் ஆகணும்ல. பெரியோர்களே, தாய்மார்களே, சின்னஞ்சிறு பொடிசுகளே, போயிட்டாரு. அவரும் அவரோட மகனும், கள்ளக்குறிச்சி முன்னாள் எம்பியுமான நம்ம கௌதம் சிகாமணி, அப்புறம் விழுப்புரம் மாவட்ட கலெக்டர் பழனி இப்படிங்கிற அனைவரும் அங்கே வந்துட்டு போயிருக்காங்க, இருவேல்பட்டு அப்படிங்கிற அந்த இடத்துக்கு. அப்போ அவர்களுக்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து சேற்றவாரி இறைச்சி அவங்கள வரவேற்றிருக்கிறாங்க. நல்ல வரவேற்பு, வெரி குட். நான் வர வேண்டிய வேலை முடிஞ்சு போச்சு, கிளம்பவா அப்படின்னு நினச்ச அமைச்சர் அந்த இடத்துல நின்று நம்முடைய சிஎம்க்கு ஃபோனை போடுறேன் அப்படின்னு சொல்லி இயர்ஃபோன்ஸை போட்டு அதை அவர் காதில் மாட்டிக்கிட்டு பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நீட்டி அதை பார்த்து மக்கள் பேசுறதும், மக்களுக்கு வந்துட்டு அவர் பதில் சொல்றதாக சிஎம் பேசுறதை வச்சுக்கிட்டு இவங்க அதுக்கு தலையாட்டுறதும் அப்படிங்கிற வீடியோவை வேற மக்கள் கலாய்ச்சிட்டு வராங்க. ஒரு பக்கம் என்ன நிலவரங்கள் நிலவிட்டு இருக்கு, புயல் எப்படி இருக்கு, தாக்கங்கள் எப்படி இருக்கு. ஆன்லைனில் போனீங்கனால ஏங்க நீங்கள் இயர்ஃபோன்ஸ் போட்டுக்கிறீங்க, அந்த அம்மா என்னங்க அந்த ஆட்டம் ஆட்டுறாங்க தலையா, ஐயா ஐயா சரிங்க ஐயா அப்படின்றாங்களே, என்ன சொன்னது அவங்களுக்கு கேட்டிருக்கும். ஒருவேளை இயர்ஃபோன்ஸ் போட்டிருந்தாலும் வந்துட்டு ஸ்பீக்கருக்கு அப்புறமா ஸ்விட்ச் பண்ணியிருப்பாரோ, வீடியோவை பார்த்தா அந்த மாதிரிலாம் எதுவும் ஆதாரம் இல்லையே அப்படின்னு மக்கள் வந்து துருவி துருவி விளையாடுறதையே விளையா வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வேஷ்டி சட்டையில் போன இவங்களை சேர்த்தும் சகதியுமாக அனுப்பின மக்களுக்கு திரும்ப என்ன செய்ய போகிறாரு பொன்முடி, இவங்களை குறி வச்சு அதுக்கப்புறமா எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாலும் கூட எலெக்ஷன் வருதே பண்ணி ஆகணுமே, வேற வழி இல்லையே அப்படி இந்த திரைப்படங்கள்லாம் வரும் பார்த்தீங்களா, எலெக்ஷன் போட்டோம் அப்புறம் கவனிச்சுக்கலாம் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி நடக்குமா, இல்லைனா இதெல்லாம் பொருட்படுத்தாமல் மக்கள் பணியே நம் முக்கிய பணி அப்படின்னு நினச்சிட்டு அமைச்சர் பெருந்தன்மையாக விட்டுருவாராம். என்ன நடக்க போகுது, சமூக வலைதளங்களில் பரவி வந்துருக்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களா, கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன். ஓகே பாய்.